தமிழ் சினிமாவில் நகைச்சுவையில் தனக்குன்னு ஒரு தனி பாணியவே கிரியேட் பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை சம்பாதிச்சு இப்போ வரைக்குமே காமெடி காட்சிகள் அப்படின்னாலே அது வடிவேலு தான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சோஷியல் மீடியாக்கள்லையுமே கூட ட்ரெண்டிங்கில் அவருடைய மீம் டெம்ப்ளேட்டுகள் தான் அதிகம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காரு வடிவேலு அவர்கள். இப்போது கேங்கர்ஸ், மாரிசன் உள்ளிட்ட ஒரு சில திரைப்படங்களை அவர் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில் வடிவேலு அவர்கள் திரையில நடிச்சு நம்மளை சிரிக்க வச்சாலுமே கூட அவருடைய உண்மையான முகம் ரொம்பவே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கூட நடிச்ச பல சக காமெடி நடிகர்கள் யூடியூப் பேட்டிகளில் பேசி நம்ம பார்த்துருப்போம். அந்த வகையில் கிழக்கு சீமையிலே படத்தில் நடிக்கிற டைமில் பாரதி ராஜாவுக்கும் வடிவேலுக்கும் இடையில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி படத்தினுடைய தயாரிப்பாளர் தானு அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இயக்குனர் பாரதி ராஜா கொடுத்த மாஸ்டர் பீஸ் படங்களே கிழக்கு சீமையிலே திரைப்படமும் ஒன்று. அந்த காலத்திலே இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக்கியிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட வடிவேலு படத்தோட பட்ஜெட் பெருசு, சரி ஓகே நம்மளோட சம்பளத்தை அப்படி உயர்த்தி கேட்போம் அப்படின்னு முடிவெடுத்து இதில் நடிக்கிறதுக்கு 25,000 ரூபாய் சம்பளமாக கேட்டிருக்காரு. இதனால் பயங்கரமாக கோபம் அடைந்த பாரதி ராஜா, நீ நடிக்கவே வேணாம் கிளம்படா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து விரட்டி விட அங்கேருந்து கண்ணீரோட வெளில போயிருக்காரு வடிவேலு. இதை பார்த்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தானு, என்ன பாச்சு வடிவேலு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பர்சனலாக கூப்பிட்டு கேட்டிருக்காரு. அவரும் நடந்தது சொல்லியிருக்காரு. பின்னாடி வடிவேலு கேட்ட அந்த 25,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து அவர் ஆறுதல் படுத்தி நடிக்க வச்ச தானு, சம்பள விஷயத்தை என்கிட்ட கேட்காம அவர்கிட்ட ஏன்பா கேட்ட, இனிமேல் என்கிட்டே கேளு அப்படின்னு சொல்லி அவர் ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சாராமா. இந்த தகவலை தானு அவர்களே சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இந்த கிழக்கு சீமையிலே திரைப்படம் வடிவேலு அவர்களுடைய சினிமா கரியரில் ஒரு திருப்புமுனையாக அமைஞ்ச திரைப்படம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.